வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டோஃபு ஸ்டிர் ஃப்ரை. பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். டோஃபுங்கிறது நம்ம ப்ரோட்டீன் கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வீகன் ஃபுட்டு. அதில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பண்ண பவுட்ரில் வந்து கடலை மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், காரத்துக்கு வந்து சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதில் கொஞ்சம் பன்னீர் விடவும் இதில் ஈரம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் டோஃபு இருக்கும். இது நம்ம அளவு மற்றதெல்லாம் உப்பு காரம் இதெல்லாம் வந்து உங்களோடது தான். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கோம். இதில் உப்பு காரம் இதெல்லாம் வந்து உப்பு நார்மலாக இதுக்கும் சேர்த்து டோஃபுக்கும் மாவுக்கும் சேர்த்து போட்டிருக்குறோம். காரம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்னு கொஞ்சம் குறைச்சலாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற வச்சிட்ருக்குறோம். அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே நம்ம ஊற வச்சதை போடுறோம். டோஃபுவை கொஞ்சம் கல் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். அதில் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த மாவை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிடுது. நம்ம மிக்ஸ் பண்ணது பத்தலைன்னா திருப்பி கூட இதே மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செட்டு எடுத்துகிட்டு இந்த மாவு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த செட்டுக்கு அந்த கசடெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் அடுத்தது திருப்பி நம்ம போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரியான கசப்பு வந்துடும். இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு திருப்பி மாற்றி போடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை மாற்றி போடுறோம். அப்படியே லைட்டாக ப்ரௌனிஷாக வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும், அது வரைக்கும் வச்சுருக்கலாம். மூடி நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாமா? தட்டில் அப்படியே மாற்றிப்போம். அடுத்த செட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? டோஃபு ஸ்டிர் ஃப்ரையை சாஸோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். டோஃபு ஸ்டிர் ஃப்ரையை அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்துருக்குறோம். அதை இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அது தவிர 10 பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் 10, சின்னதாக இருந்தால் ஒரு 15 எடுத்துக்கோங்க. 10 பூண்டையும் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். பூண்டு நைஸாக அரிஞ்சு இருக்குது. அது தவிர ஆஸ் யூஷுவல் சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறமா சேஷ்வான் சட்னி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது, அந்த சாஸ்க்கு தேவையானது. அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட போகிறோம். பூண்டு கொஞ்சம் செவந்தோன்னே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே கேப்சிகம் போடுறோம். இந்த சாஸுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறோம். கொஞ்சம் வதங்கினோன்னே கொஞ்சம் வதங்கட்டும். கெச்சப் இல்லைன்னா சாஸ், தக்காளி டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது சேஷ்வான் சட்னி. இது எல்லாமே உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தான். நான் போட்டிருக்கிறது 1 ஸ்பூன். சேஷ்வான் சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் இருக்கும். அடுத்தது
சோயா சாஸு சில்லி சாஸு இதுவும் 1 ஸ்பூன். அடுத்தது சோயா சாஸ் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கும். சோயா சாஸ் ஊற்றினோன்னே கலரே மாறிடுச்சு பாருங்கள். அந்த வாசனையும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைல் வாசனையும் அந்த சோயா சாஸ் தான் கொடுக்குறது. அந்த சாஸ் நல்லா கரைஞ்சோடனே இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண டோஃபு அதில் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே டாப்பிங்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டால் இன்னும் க்ரீனிஷாக பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நாங்கள் வெறும் இது மட்டும் தான் போட்டு இறக்க போகிறோம். கொத்தமல்லி இலை இல்லைன்னா ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் அது கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சுட சுட டோஃபு ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.